ஒன்னெல்லாம் என் தம்பிட்டு சொல்றதுக்கே கேவலமா இருக்குடா. எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளா அவங்ககிட்ட எல்லாம் போய் கை கட்டிட்டு இருக்கு, அவர்கிட்ட எல்லாம் போய் கை கட்டிட்டு இருக்கலாமா? உன் தம்பிட்டு சொல்றதுக்கே கேவலமா இருக்குடான்னு உண்மை விஜய் மறுக்க முடியுமா? பேசல ஜெயலலிதா 37 எடுத்ததுல இருந்து ஜெயலலிதா மறிக்கிறது வரை விஜய் அரசியல் பேசலங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து விக்கிரவாண்டியை விட்டு போனதும் அவமானம் தான். இதெல்லாம் நான் உடச்சு சொல்றேன். நீங்க உங்க இஷ்டம் போல சில கோடிகளை கொடுத்து பத்திரிகைகளை ஃபீட் பண்ணுவீங்க, 4 வரை விட்டு பேசுவீங்க. அதை எல்லாமே அச்சோ தப்பு, அச்சோ ராஜா அம்மனமா போறான்னு ஒரு குழந்தை சொன்ன மாதிரி உங்களோட மோசடிகளை நம்ம தோல் விரிச்சா நம்மளை ஆர்எஸ்எஸ் காரன் திட்டுவீங்க. அது எனக்கு பெருமை தானே, ஆர்எஸ்எஸ் காரன் தான். ஒன் தமிழ் சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அமர்வில் நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவர் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். அண்ணா வணக்கம். வரவேற்கிறோம். வணக்கம் தம்பி. சீமான் ரஜினிகாந்த் சந்திப்பு, அதன் மீது எழுந்திருக்கக்கூடிய பல விமர்சனங்கள், கருத்துக்கள். ஆனால் அதை விட அதிகமாக அதுக்கு பின்னால் இருந்த திரு ரவீந்திரன் துரைசாமி மீது நிறைய கற்கள் எறிவதை பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. நிறைய அடைமொழிலாம் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறாங்க. என்ன தானே நடந்தது, என்ன தானே பிரச்சனை, என்ன நடந்து என்ன பிரச்சனைங்கிறதோட இன்னைக்கு 12 நாளாகி இது ஓடிட்டு தான் இருக்குது. ஆமாம், இன்னும் அது ஓடத்தான் செய்யும். கில்லிங் இன் சைலன்ஸுக்கு ஆளாகக்கூடிய சீமானுக்கு நீ என்ன பேசினாலும் லாபம். மணிமணியா நீ என்ன கருத்து அவதூற பேசினாலும் சீமானுக்கு லாபம் தான். ஏன்னா சீமானை பொறுத்தவரை கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் பண்ணுற மாதிரி கில்லிங் இன் சைலன்ஸ் தான் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி. அதைத்தான் தமிழக முதல்வர் அட்ராக்டாக பண்ணுறாரு. அதில் கூட அவர் ஒரு இடத்துல உள்ளாட்சி தேர்தல் ஓட்டை நம்பி பழனிக்குமாரை வச்சு 1% தான் தினகரனுக்கு கீழே எல்லாத்துக்கும் கீழேங்கிறத தெளிவாக காட்டினார். நான் கூட தேர்தலுக்கு முன்னே அண்ணாமலை பாஜக தான் 3வது வருவார், சீமான் சாய்ச்சிக்கிட மாட்டாருங்கிறத தெளிவாக சொன்னேன். அது மட்டும் இல்லை, திருவொற்றியூரில் சீமான் 3வது தான் போவாருன்னே, கோயம்புத்தூர்லேயும் கோயில்பட்டிலையும் ஃபைட்டிங் கேண்டிடேட்டாக தினகரனும் இவர் கமல்ஹாசன் இருப்பாருன்னு சொன்னேன். ஸோ நம்ம கணிப்பு கரெக்டாக தான் சொல்லுவோம். சமீபத்தில் தமிழ் தேசியர்கள் எல்லாம் ஏதோ சொல்லும்போது போலரைசேஷன் தாயா வரும், விக்கிரவாண்டியில் கட்சி ஆரம்பித்தும் பீட்டர் ஆரோக்கியசாமி ஆலோசனையில் போலரைசேஷன் முன்னாடி ராமதாஸுக்கு 10.5க்கு முன்னாடி ஒன்றும் தாக்கு பிடிக்க மாட்டேன் பின்னங்கால் பெரடியில் பட விஜய் ஓடிட்டார், எடப்பாடியே நழுவிட்டார். சீமான் அங்கே நிற்கிறது சாதனை, நிற்கிறது அவருக்கு மெரிட்டு. ஆனால் அங்கே அவர் போலரைசேஷனில் சிக்க தான் செய்வார். பழைய ஓட்டை தாண்டிட்டாருன்னா சாதனை தான் நான் சொன்னேன். ஆக நான் சீமானை பற்றி நான் சொல்லக்கூடிய கருத்துக்களும் சரியாக தான் இருக்கும். இதில் கடந்த உள்ளாட்சி தேர்தலில் நடந்த ஒரு சம்பவத்தை வச்சு சீமானுக்கு 1% தாண்டி பழனிக்குமார் ஓட ரிப்போர்ட்டை தமிழக முதல்வர் பண்ணார். கரெக்ட் ஸ்ட்ராட்டஜி தான். ஆனால் அப்போவே நான் ராஜீவ்காந்தி நம்ம தம்பி தான் உள்ளாட்சி தேர்தலில் 1% சீமான் முடிஞ்சு போனாருன்னு சொன்னார். மனுஷபுத்திரன் அவர் சீமானு கொஞ்சம் எதிரானவர் தான். என்ன ரீசன் தெரியல, எனக்கு அந்த ரீசன் புரியுது. அது வேண்டாம், அது நம்ம இப்போ எல்லாமே எதிராக தானே இருக்காங்க, சீமானுக்கு எல்லாமே எதிராக தான் இருக்காங்க, புரியுது. அப்போ அவங்க சீமான் முடிஞ்சிட்டாப்புலன்னு ராஜீவ்காந்தியும் மனுஷபுத்திரனும் சொன்னாப்புல. இல்லைங்க, இது ஆம் ஆத்மி 3% தான் பஞ்சாபில் எடுத்தாங்க. இப்போ சட்டமன்ற தேர்தலில் ஆட்சியை பிடிச்சாலும் ஆச்சரியப்படறதுக்கு இல்லை. சீமானை உள்ளாட்சி தேர்தல் ஓட்டை வச்சு கணிக்காதீங்க. சீமானுக்கு ஓட்டுங்கிறது அவருக்கு லீடர்ஷிப்புக்கும், அவர் எல்லா தேர்தலையும் நிற்கிறாரு, தனிச்சு நிற்கிறாருங்கிறதுக்கு தான் ஓட்டே தவிர மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி சீமானுக்கு பெரிய அமைப்பு பலம்லாம் கிடையாது. அமைப்பு பலத்தை மையமாக வச்சு சீமானுக்கு லீடர்ஷிப்பை நீங்கள் பார்க்கக்கூடாது. இந்த தேர்தல் கூட கொரோனா அது இதுன்னு பிரச்சாரம் பண்ணதுக்குள்ள சூழ்நிலை இல்லை. பிரச்சாரம் பண்ணியிருந்தால் இந்த தேர்தலில் ஓட்டு கிடைக்குதோ கிடைக்கலையோ தமிழகம் ஃபுல்லாக சீமான் தன்னை பிரபலப்படுத்தியிருப்பார். அப்படித்தான் ஈரோடு கிழக்குலையும் அவர் என்ன அரசியல் பண்ணார்? வேலோடும் நூலோடும் பிறந்த கைகோளர்னு செங்குந்த முதலியாருக்கு வீரம், அவங்க வன்காடாட்டு நின்னாங்க, வீரபாகு தேவன், அந்த வரலாற்று நிகழ்வுகளெல்லாம் சொல்லி செங்குந்தர்களோட போர்க்குணத்தை அவர் ஹைலைட் பண்ணார். அது ஈரோடு கிழக்குக்கு இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு. பிரமலைக்கலர்களோட உபசரிக்கும் தன்மையை ஹைலைட் பண்ணார். அது ஈரோடு கிழக்குக்கு இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு. அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தலையும் அவர் பிரச்சாரம் பண்ண வாய்ப்பு கிடச்சிருந்ததுன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக தன்னை முன்னிறுத்ததுக்கு பிரச்சாரம் பண்ணியிருப்பார். ஸோ இப்படி ஒரு கில்லிங் இன் சைலன்ஸுக்கு ஆளாகி பிரச்சாரத்தின் மூலமாக தன்னை முன்னிறுத்ததுக்கு பல இடர்பாடுகளுக்கு ஆளாகக்கூடிய சீமானுக்கு அவர் எத்தனை மாநாடு போட்டாலும் கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஒரு பப்ளிசிட்டி அண்ணன் ரஜினிகாந்தால் கிடைச்சிட்டு இது சீமானுக்கு மிகப்பெரிய லாபம்.
ஏன்னா 1% 8.2க்கு வராருன்னா அவரை பற்றி திட்டணும், ஏசணும். நீ வீணா போயிடுவ, அப்படி போயிடுவ, இப்படி போயிடுவ, ஒன்றுமில்லை, மணியெல்லாம் பேசுகிறாருல, இந்த மாதிரி ஏசணும். அப்பந்தான் அவருக்கு ஓட்டு போட்டவனுக்கு அவர் மேலே சிம்பதி வரும். ஏன்டா இவன் தேவையில்லாமல் ஏசிட்டு இருக்கிறான், அவன் தனிச்சு போட்டிட்டு இருக்கான், எல்லா தேர்தலும் நிற்கிறான், இவனுக்கே அது பொறாமையாக இருக்குது, வைத்தறிச்சலாக இருக்குது, இவனுக்கு என்ன வந்ததுன்னு அவன் நினைப்பான். ஸோ சீமானுக்கு தேவை பப்ளிசிட்டி. இப்போ தனித்து இருப்பதை விட இந்த ரஜினி சந்திப்புக்கு வந்து நிறைய கடுமையான கண்டனங்கள் தொடருது. அந்த கண்டன லாபம் சீமானுக்கு, அதுக்கு பின்னால் இருக்கிறது ரவீந்திர துரைசாமி. அந்த கண்டன இடமும் முன்வைக்கப்படுது. கண்டிக்கிறவன்லாம் சீமான் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியவனா? 8% மக்களவை தேர்தலில் வந்துன்னு சொன்னவனா? எவனாவது 8% மக்களவை தேர்தலில் வந்துன்னு சொன்னவன் எந்த அரசியல் விமர்சகராட்டும் இருக்கட்டு, மதிப்புக்குரிய நண்பர்கள் தான், சகோதரர்கள் தான், இன்னும் விகுதி வேண்டாம், சொன்னவர்கள் யாராவது இருந்தாலும் இருக்கட்டு, 8% சீமான் வருவாருன்னு சொன்ன ஒரு நபர் இதை விமர்சிக்கிறாரா? அவரு யாருமே சொல்ல. நம்பர் எக்ஸா இருக்கட்டு, நம்பர் எம்ஆ இருக்கட்டு, நம்பர் எஸ்ஆ இருக்கட்டு, நம்பர் ஆரா இருக்கட்டு, நம்பர் இசட்டா இருக்கட்டு, எந்த ஒரு ஆல்பபெட்ஸ் யாரும் சொல்ல. எந்த ஆல்பபெட்? ஆர். ரவீந்திரன் துரைசாமி மட்டும்தான், ஆர்டி டீம் மட்டும்தான் சொன்னோம், நாங்க மட்டும்தான் சொன்னோம். அது மட்டும் இல்ல, எங்க டீம் தான் போலரைசேஷன் நடக்கும், விக்ரவாண்டியில ஒன்றும் பெருசா இது பண்ண முடியாதுங்கிறது நாம தான் சொன்னோம். ஸோ யாராவது 8% வருவான்னு சொன்னவன், ஆமாயா நான் சொன்னேன் 8% சொன்னேன், நான் சீமானை பற்றி சொன்னது சரியா இருக்குது, இதே நான் சொன்னேன்னு ஒரு இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்ட் பர்சன்ஸ் தான் இவங்கெல்லாம். இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்ட் பர்சன். ஆனஸ்டா யாராவது சொல்ல முடியுமா? நான் விரல் நீட்டி காட்டுறேன், 8% சீமான் வருவாருன்னு ஆனஸ்டா சொன்ன ஒருத்தராவது இன்னைக்கு சீமானை விமர்சிக்கிறதுக்கு தகுதி இருக்கா? உங்களுக்கு அதுக்கு வந்து நாணயம் இருக்கா, அறிவு நாணயம் இருக்கா? இல்ல இந்த கணிப்பு தவறியதால் டிஸ்ஹானஸ்ட் பர்சன் சொல்றீங்களா, அது சரியா? இல்ல, கணிப்பு தவறுனால ஒன்றும் டிஸ்ஆனஸ்ட் கிடையாது. உன் நோக்கமே வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் வரக்கூடிய கணிப்பு. சீமானை பற்றி, சீமா என் சகோதரன், சீமா என் சகோதரன், அதில் எந்த மாற்றமும் இல்லை. என்னோட கொள்கை வேற, சீமானுக்கு கொள்கை வேற. சீமான் என் சகோதரங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. சீமான் வந்து ராவண தமிழ் பெரும்பாட்டன் ராவணன்னு, ராவண பெரு தமிழ் மன்னர்னு சொல்லுவாப்புல. நான் ராவணன் வந்து இந்து மித்தாலஜி படி சிவபக்தன், பிராமணன், சிவபக்தனுங்கிற அந்த பிலீஃப் கொண்டவனா. ஏன் பிலீஃப் வேற, சீமான் பிலீஃப் வேற. நேஷனல் மைண்டட் கம்யூனிட்டிஸ் ஆட்டு எல்லாரும் திடறணும்னு நான் சொல்லக்கூடியவன். சீமான் தமிழ் தேசியத்தை பேசக்கூடியவர். பட் அந்த பிரிட்டானிட்டியை பேசக்கூடிய எனக்கு சீமானும் ஒரு சகோதரங்கிறதுல நான் மறுக்கிறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. வெளிப்படையாக சீமான் என் சகோதரன் தான்யா, அதுக்கு உனக்கு என்ன இப்போ, அது உனக்கு என்ன அதில் கவலை, அவன் என் சகோதரன் தான் அப்படி சொல்லக்கூடியவன் தான். பட் சீமான் விக்ரவாண்டியில் போலரைசேஷனில் மாட்டுவார், ஏற முடியாதுன்னு சொன்னேன். திருவெற்றியூரில் 3வது தான் போவாருன்னு சொன்னேன். சீமான் உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை பாஜக தான் 3வது வரும்னு சொன்னேன். எந்த கணிப்பு சீமானை பற்றி நான் தவறாக சொல்லியிருக்கிறேன்? 2021 8% வருவாருன்னு சொன்னேன், 7 வந்திருக்காரு. 24 மக்களவை தேர்தல்னாலும் 8% தாண்டுவார், காங்கிரஸையும் பாஜகவையும் அடிக்கிறாரு, இது மக்கள் வந்து தூக்கி விட்டுருவான்ங்கிறத சொன்னேன். இன்னும் சீமானுக்கு மெரிட்டா நான் சொன்னது என்ன? எல்லா தேர்தலையும் நிற்கிறாரு, தனிச்சு 210 தான் நிற்கிறாரு, இதுதான் மெரிட்டுங்கிறது. இந்த கூமுட்டைகளுக்கு இதே தெரியாது. கூமுட்டைங்களை வார்த்தையை தெள்ள தெளிவா வேணும்னு, அது அவங்க கூமுட்டைகள் தான், இதெல்லாம் தெரியாதவங்கிற ஒரே அடிப்படையில் தான் நான் சொல்றேன், தவறா சொல்லல, தெரிஞ்சே புரிஞ்சே சொல்றேன். அவங்க என்னத்தையோ மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா நான் என்ன செய்ய முடியும்? அந்த தனித்து நிற்பது தான் கடுமையான விமர்சனத்தை முன்வைக்குது. அதாவது சீமானை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட இந்த தனித்து களம் காண்றது தான் இருக்கக்கூடிய சிக்கலே. கள நிலவரம் தெரியாம பண்றாரு, அதற்கு ரவீந்திரன் துணை போகிறார் என்ற விமர்சனம் கூட முன்வைக்கிறாங்க. எப்படி நம்ம பார்க்கலாம்? அப்படியே விமர்சனம் வைக்கிறாங்க? பரவாயில்லையே, சீமான் தனிச்சு நின்று ஜம்ப் பண்ணிட்டு தானே இருக்கிறாரு, நல்லது தானே நடந்துட்டு இருக்கு சீமானுக்கு. இப்போ 8% இருக்கிறாரு, எடப்பாடியை குறி வச்சு அடிக்கிறாரு, எடப்பாடியை பலையனப்படுத்த முடியும்னு உறுதியாக நம்புறாரு. அது கண்டிப்பாக நடக்கும்னு எனக்கு தெரியும். இதற்கு பயன்படும், ஏறுமுகமாக தான் இருக்கிறாரு, ஆனால் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு பயன்படுமா? எங்க 1.1 இருந்த சீமானை 214 நிற்கும் போது அவருக்கு ஒரு ஹோப் வரும், நிற்கிறாருன்னு பேசினோம் நாங்க. இவங்க இன்னைக்கு 8.2 வந்ததுனால தானே 8.2 வந்துட்டாரு, அடுத்து தனிச்சு நின்று பெரிய ஜம்பிங்கு பெறுவாரோங்கிற வைத்தறிச்சலையும் பொறாமையிலையும் தானே பேசுறாரு. எம்எல்லாம் அந்த வைத்தறிச்சல் தான். எம்முக்கெல்லாம் சீமான் தனிச்சு நின்று ஜம்ப் ஆயிடுவாரோங்கிறது பதறாரு. அந்த பதட்டம் தான் பேச வைக்குது. அல்லது யாராவது சீமான் மக்களவை தேர்தலில் 8% வருவாருன்னு கணிச்சு சொன்னாமே பேசட்டு, அவனுக்கு அருகதை இருக்கு. நான் வந்து எந்த மேட்டர்னு சொன்னாலும் கூட அக்கௌண்டபிலிட்டியோட தான் இருப்பேன். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சீட்டும் வராதுன்னு சொன்னேன். நாடார் பகுதியில் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட் இழப்பாருன்னு சொன்னேன். முக்குளத்தூர் எடப்பாடி ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் 15% எடப்பாடியை நிறுத்துவேன்னு சொன்னேன். ஒரு சீட்டு கூட வரமாட்டார், 15% நிறுத்துவேன்னு சொன்னேன். நான் அக்செப்ட் பண்ணுறேன். வன்னியர்கள் பெருந்தலைவர் ஆயிட்டாரு. கேப்டன் விஜயகாந்த் சிம்பதி அவரை 15 கொண்டு வந்துட்டு 20 நிறுத்தின இது 15
கொண்டு வந்துட்டேன். சரி, தந்தி டிவி 30% போட்டான். நான் சொன்ன 15 தானே 20க்கு நியர் பை. அப்போ நான் தானே எடப்பாடி பற்றியும் கரெக்டாக சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கும் அதே எடப்பாடியை சீமான் பலகீனப்படுத்துவாருன்னு சொல்கிறேன். நேற்று கரெக்டாக சொன்னவன் தான் இன்னைக்கும் அதே யாட்சிக்கோட கரெக்டாக சொல்கிறேன். எதில் பலகீனப்படுத்துவார்? அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டில் ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் சீமானுக்கு தான் போடுவாங்க. என்ன சின்னம் சீமானுக்கெல்லாம் பார்க்க மாட்டான். சீமான் தலைவர் அவருக்கு சின்ன என்னன்னு தேடி பிடிச்சி போடுவான். அண்ணன் ரஜினிகாந்துக்கே இதை நான் மறுத்து சொல்கிறேன். அண்ணே ரஜினிகாந்த் அண்ணே, உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். உங்கள் மேலே எனக்கு எந்த அளவுக்கு பாசம் உண்டு. உங்களை எப்படி நான் டிஃபெண்ட் பண்ணுவேன். உங்களை எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அரசியல் விட்டு போனாலும் உங்களால் எனக்கு ப்ளஸ் தான் சொல்லக்கூடியவன். ஆனால் நீங்கள் சொல்லிட்டு இந்த ரெட்டையில் தேவேந்திர குல வேளாளருக்கும் பறையருக்கும் பலனளிக்காத சின்னம். சீமான் தலைமைக்கு அவன் என்ன சின்னம்னாலும் போட்டுருவான். ஜெயலலிதாவுக்கு போட்ட தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர்களும் இன்னைக்கு சீமானுக்கு தான் போட போகிறாங்க. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்க. இது நான் ரீசனபிளாக சொல்கிறேன். ஏன்னா சப் கேட்டகரைசேஷனில் ஜெயலலிதா அம்மையார் வந்து கலைஞருக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னாப்புல. எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மையாருக்கு கருத்தை தூக்கி போட்டுட்டு கலைஞருக்கு ஸ்டாண்டில் போயிட்டாப்புல, மு.க. ஸ்டாலின் ஸ்டாண்டில் போயிட்டாப்புல, சீமான் அதில் மாறுபட்டு நிற்காப்புல. ஸோ இதில் ஒரு இஷ்யூ இருக்கு. தேவேந்திர குல வேளாளர்கள் பறையர்கள் இன்னைக்கு விழிப்புணர்ச்சி அடைஞ்ச சமமாக இருக்கிறாங்க. நீ என்னதான் பேசினாலும், திருமாவளவன் என்னதான் அதை திசைரிப்ப முயற்சி பண்ணாலும், வடதமிழத்தின் வெற்றி வீரரான என் சகோதரர் திருமாவளவன் சீமானுக்கு இதில் பேரும் புகழும் வருதுன்னு அதை திசை திருப்ப பார்க்குறாரு. அவரோட திசை திருப்போட ஒரு முயற்சி தான் ஆதவ அர்ஜுனா வச்சு விஜய்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. இந்த மேட்ரு அதிமுக ரெட்டையில பறையர்கள் வந்து சீமான் பின்னாடி போவாங்க. அதனால தான் சீமான் ரெட்டை இலக்கத்துக்கு மேலே போவாரு நான் சொல்கிறேன். அப்போ நான் சொல்றதுல லாஜிக் இருக்கு. நீ சொல்றதுல பொறாமையும் வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் தான் இருக்குது. என்னுடைய சகோதரன் உணர்வுபூர்வமா நான் சீமானை ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்றீங்க. இல்லை, ஆனால் உச்சமாக திரு ரவீந்திரன் வந்து என்டிஏ கேண்டிடேட்டாவே அவரை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான வேலையை பண்ணுறாருன்ற ஒரு விமர்சனம் கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. அது உண்மைதானா? என்டிஏயில் வந்து இன்னைக்கு பவர்ஃபுல் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாட்டு ஆனால் பண்ருட்டி ராமச்சந்திரன் கூட இருக்கிறாரு. நான் பண்ருட்டி அண்ணனு கூட அந்த இடத்துக்குள்ள பன்னீர் கூட தான் இருக்கிறாரு. பன்னீர் தான் லீடர். ஆனால் ஒரு அரசியல் சமூக சூழ்நிலையில் எடப்பாடி இன்னைக்கு பிழைக்கிறாருன்னா வன்னியரால் பிழைக்கிறாரு. வெள்ளாள கவுண்டர்கிட்ட கூட அண்ணாமலை வந்து பலகீனப்படுத்திட்டாரு. கோயம்புத்தூரில் பலகீனப்படுத்திட்டாரு, இங்கே நீலகிரியில் பலகீனப்படுத்திட்டாரு. ஆனால் வன்னியரால் தான் எடப்பாடி பழனிசாமி வன்னியர் ஆதரவில் பிழைக்கிறாரு. அப்போ பண்ருட்டியா சீஃப் மினிஸ்டராக சொன்னால் நமக்கு டார்கெட்டு எடப்பாடி பழனிசாமியை வீக்கன் பண்ணும்போது எடப்பாடிக்கு இன்னைக்கு 20% வாக்கு எடுத்திருக்காருன்னா அதில் 8 ஓட்டு வன்னியர் ஓட்டு. 40% ஆஃப் எடப்பாடி பழனிசாமி ஓட்ஸ் ஆர் ஃப்ரம் வன்னியர் கம்யூனிட்டி. அதுக்கு அவர் நன்றியோட இருப்பாரா, 10.5 பற்றி பேசுவாரான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்த ஓட்டு அந்த ஓட்டு தான். அப்போ பண்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணனை என்டிஏ கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணலான்னு சொல்லுவேன். அடுத்தால 33% வாக்கில் இருந்த எடப்பாடி பழனிசாமி 20க்கு போனது 13% வாக்கு இழந்தது ஓபிஎஸ்ஸை ப்ரொஜெக்ட் பண்ணலான்னு சொல்லுவேன். அதே போல் என்டிஏக்குள்ள அன்புமணி ராமதாஸும் தகுதியானவர் தான், பான்கிமூனால் பாராட்டப்பட்டவர் தான், அவரை நான் குறை சொல்ல வரல. அதே போல் அண்ணாமலை அவர் வந்து இன்னைக்கு பிஜேபியை தமிழிசை அம்மையார் வந்து 2.7%, 3.7% வச்சிருந்த பிஜேபியை அண்ணாமலை 11.4%. அப்கோர்ஸ் ஏசி சண்முகம், பாரிவேந்தர், இவர் ஜான் பாண்டியன், தேவநாதன் இவங்கெல்லாம் வந்து தாமரையில் நின்னாங்க. ஏசி சண்முகம் ரெட்டால வேண்டான்னு தானே தாமரையில் நின்னார். அவர் கொண்டு வந்தவர் அண்ணாமலை யங்ஸ்டர், பவர்ஃபுல் கேண்டிடேட்டு, பயர் ஃப்ராண்டு, அவரை சிஎம்ஆ ப்ரொஜெக்ட் பண்ணலான்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் என்டிஏ முடிவு பண்ண வேண்டியது, மோடி முடிவு பண்ண வேண்டியது. சீமானை பொறுத்தவரை என் கருத்து என்னன்னா, 4 பேரை எதிர்த்து பாஜக, காங்கிரஸ், திமுக, அதிமுக எதிர்த்து தனிச்சு நிற்கிறனால தான் 5வது முறை தனிச்சு நிற்கும் போது யாரெல்லாம் என்ன சொன்னாலும் ஒன்றுமே ஆகாது. விஜயெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது சீமானுக்கு. விஜய் கம்பாரிசன், கமல்ஹாசன் கம்பாரிசன் சீமானை தூக்கி விட்ட மாதிரி சீமான் லீடர்ஷிப்பை விஜய் கம்பாரிசனும் தூக்கி விடும். அதுதான் அங்கே நடக்க போகுது. அப்போ தனிச்சு 5வது முறை நிற்கும் போது சீமான் பெரிய அளவுக்கு ஜம்ப் ஆவாருங்கிறது தான் என்னோட கருத்து. இந்த ஜம்பிங் எல்லாம் சீமான் ஆவாருங்கிறத அதை கட்டியம் கூறக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு ரஜினிகாந்த் சீமான் சந்திப்புக்கு தமிழக மக்கள் மத்தியில் உள்ள மக்கள் மத்தியில் உள்ள எதிர்பார்ப்பு, எதிரிகள் மத்தியில் உள்ள பதற்றம் எல்லாமே காட்டுது. நீங்கள் இந்த சந்திப்புக்கு பின்னணி விஜயோட வருகை அந்த தொடர்பு புள்ளியா பேசுறாங்க. அது அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? விஜயோட வருகை சீமானுக்கு பிளஸ். விஜய் ஃபர்ஸ்ட்லேயே தற்கொலை பண்ணிட்டாரு, அறகுறையா தற்கொலை பண்ணிட்டாரு. இங்க விக்கிரவாண்டியில கட்சி ஆரம்பிச்சுட்டு லெட்டர் பேடா இருக்கக்கூடாது, கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு பார்வையாளராக இருக்கக்கூடாது. ராமதாஸுக்கு 10.5க்கு நீங்கள் எதிர்கொண்டிருக்கணும். சீமானுக்கு துணிச்சல் இருக்கு, எதிர்கொண்டாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து நடத்தி 10.5 வன்னியர்கள் 1931ஆம் ஆண்டு சென்சஸ் படி 17% இருந்தால் 14 கொடுத்துட்டு போங்க. ஜாதிவாரி கணக்கெடுத்து அளந்து கொடுக்கணும்னு ஒரு ஸ்டாண்டை எடுத்து களத்துக்குள்ள நின்னாரு. 4-5% வாக்கு தான் எடுத்தார். பட் நின்னாரு.
கோலத்தனமாக விஜய் மாதிரி ஓடலை. அப்போ இதுவே கமலஹாசன் விக்கிரவாண்டியில் நாங்கள் நிற்காம ஓடி, தினகரன் விக்கிரவாண்டியில் நாங்கள் நிற்காம ஓடி மக்கள் மத்தியில் பார்ட் டைம் பொலிட்டிஷியன் பேர் வாங்கி சீமானை 7% அனுப்பிட்டாங்க. இவங்க 2% சுருங்கி போனாங்க. அதே மாதிரி தான் விஜய்க்கு இன்னைக்கு முழுமையாக வராரு விஜய். மக்களுக்கு தெரியும், மக்கள் பார்ப்பான். நீங்கள் வந்து பீட்டர் ஆரோக்கிய செல்வம்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டு பத்திரிகையில் எங்களுக்கு அசம்பிளி தான் முக்கியம்னு சொன்னால் மக்களுக்கு தெரியும். இந்த வகையில் சீமான் 4 பேரையும் எதிர்த்து தனிச்சு நிற்கிறதா அவருக்கு மெரிட்டு. 5வது முறை தனிச்சு நிற்கும் போது அது பிஜேபி, காங்கிரஸ், திமுக, அண்ணா திமுகவை எதிர்த்து நிற்கும் போது பெரிய அளவில் மக்கள் நீங்க சொல்றதை பார்க்கும்போது 26 தேர்தல் வரைக்கும் கூட விஜய் தாக்கு பிடிக்க மாட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு தான் நீங்க விமர்சனம் பண்றீங்களா? ஏன்னா பல லட்சம் பேர் கூடுறாங்க அவருடைய மாநாட்டு. கண்டிப்பா பல லட்சம் பேர் மாநாடு கூட்டினாங்க. கூடின கூட்டம் எல்லாம் ஓட்டு இல்லை, நல்ல கூட்டம், நான் அதை மறுக்க வரல. ஆனால் அதுலேயும் சில டெக்னாலஜிஸ் இருக்குது. செப்டம்பர் 17, அக்டோபர் 27 இது விவரம் உள்ளவன், நாணயமானவன், நேர்மையானவன், இன்டெலிஜென்ஸில் இருக்கக்கூடியவன், அரசியலில் கூர்ந்து பார்க்குறவன், பத்திரிகையாளர்கள், அந்தந்த ஏரியாவில் உள்ளவன் நடுநிலைமையோடு இதை பாருங்க. செப்டம்பர் 17 மாநாடுன்னு சொன்ன பிறகு எங்கேயாவது செப்டம்பர் 17ஆம் தேதி மாநாடுன்னு தமிழ்நாட்டுக்குள்ளே விஜய்க்காக சோறு எழுத்து இருக்குதா? இல்லையே. அப்புறம் நீங்கள் மாநாட்டை அக்டோபர் 27க்கு தள்ளி வைக்கிறீங்க. அக்டோபர் 27க்கு நிறைய சுவர் எழுத்துக்கள், நிறைய இதெல்லாம் இருக்கு. எப்படி காசு கொடுத்து எழுத வைக்கிறீங்க? ஃபண்ட் பண்ணி எழுத வைக்கிறீங்க. இது நுணுக்கமாக அரசியலை பார்க்குற ரவீந்திரன் துரைசாமிக்கு தெரியும். நீங்கள் அந்தந்த ஊரில் இருக்கிறவன் சுவர் எழுத்த பாருங்க. செப்டம்பர் 17 எழுதி அக்டோபர் 27 மாற்றினா அது ஸ்பான்டேனியஸாக வந்த சுவர் எழுத்து. நான் சொல்றது புரிஞ்சவங்களுக்கு புரியுங்க. இது தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு புரியுங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு புரியுங்க, செந்தமிழன் சீமானுக்கு புரியுங்க, அண்ணாமலைக்கு புரியுங்க, இந்த 4 லீடர்ஸுக்கு இது புரியுங்க. நீங்க லீடராக முயற்சி பண்றீங்க. செப்டம்பர் 17 மாநாடுன்னு போடுறாங்க, எங்கேயும் சோறு எழுத்து கிடையாது. விரைவில் மாநாடுன்னு எழுதுனதை நான் மதிக்கிறேன், நான் அதையும் பார்த்துருக்கிறேன். அக்டோபர் 27 காசு கொடுத்து சோறு எழுதுறீங்க, காசு கொடுத்து பேனர் ஓட்டுறீங்க. அப்போ இதிலே தெரிஞ்சு போச்சே, ரஜினிகாந்த்ங்கிறவரை பாபான்னு மக்கள் அழைச்சான். நீங்க காசு கொடுத்து ஃபண்ட் பண்ணி ஏதாவது லாபம் பார்க்க முடியுமான்னு பீட்டர் செல்லச்சாமியா ஒருத்தரை வச்சு ஒவ்வொரு பத்திரிகைகளுக்கும் ஊடகத்துக்கும் நியூஸை ஃபீட் பண்ணி 17ஆம் தேதி செப்டம்பர் 17 மாநாடு பிக்கப் ஆகாத போது அக்டோபர் 27க்கு பிளான் பண்ணி ஃபண்ட் பண்ணி நீங்க அதை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கீங்கிறது நான் தெளிவாக தெரியும். அதைத்தான் நான் கணக்கு போடுறேன். அண்ணாமலையோட வருகை, விஜயோட வருகை குறித்து பேசும்போது எல்லாமே ஒரே விதமான விமர்சனத்தை வைக்கிறாங்களே. நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் திரு அண்ணாமலை அவர்கள் கூட ஒரே விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. இது சாம்பார் சாதம், தயிர் சாதம் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. திமுக இது மற்றொரு திமுக போல தான் இருக்காரு அப்படின்னு தான் இதுதான் பெரும்பாலும் வைக்கிறாங்க விமர்சனம். ஏன் அது எல்லாமே சொல்லி வைத்தார் போல் ஒரே விமர்சனம்? விஜய் 2025 ஜூன் மாதம் வந்திருக்கணும். இது விஜய்க்கே நான் சொல்கிறேன். தப்பான ஆலோசனைகளால் நீங்கள் லோல் பட்டுட்டீங்க. தப்ப முடியாது, சிக்கல் தான். 25 ஜூன் மாதம் வந்திருக்கணும். நீங்கள் மக்களவை தேர்தலுக்கு வந்துக்கிட்டு சிஏஏ எதிர்ப்புன்னு ஒரு அறிக்கை விட்டீங்க. உங்கள் சிஏ எதிர்ப்பை யாராவது வகை வச்சாங்களா? குறிப்பாக சிஏ எதிர்ப்பில் நீங்கள் சொல்லும்போது 39 திமுக அணி உறுப்பினர்களில் ஒருத்தராவது வகை வச்சாங்களா? ஆனால் ஒருத்தர் உங்களை வகை வச்சார். சிஏ ஆதரித்த ரவீந்திரநாத்குமார் மட்டும் விஜயை பற்றி பேசினார். நம்ம கரெக்டாக உண்மையை தான் பேசுவோம். 39 திமுக கூட்டணி உறுப்பினரில் யாராவது உங்களை ஒரு ஆளாட்டு மதிச்சாரா? உதயநிதி ஸ்டாலினோட ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி விஜயை விட்டுறக்கூடாது, இது ஒரு எண்ணத்தோட உள்ள வராரு. நாளைக்கு நம்ம ஜெயித்த பிறகு நான் சிஏ ஜெயித்தனால யார் ரசிகர்களை ஓட்டு போட்டு தான் திமுக ஜெயித்து உதயநிதி ஜெயித்தாருன்னு கிளைம் பண்ணுவார். விட்டுறக்கூடாது. அணில் மாதிரி உதவணும்னு வந்தவர் மாதிரி நம்மகிட்டையும் வருவாருன்னு ஒரு திமுக வேட்பாளராவது விஜய்க்கு சிஏ எதிர்ப்பு ஆதரிச்சு பேசினாங்களா? ஐயா அரசியல் விமர்சகர்களே, பத்திரிகையாளர்களே, அரசியல் தலைவர்களே சொல்லுங்க. இல்லைன்னு நான் சொல்றேன். கேட்டாங்கன்னு ஒருத்தர். அப்போ உதயநிதி ஸ்டாலின் எவ்வளவு கிளவரா நின்று இந்த ஆள் இப்படி வருவாரு, இவரை இப்படி கதை விடுக்கலே வச்சு அடிச்சு விரட்டிடணும். அல்லது வந்துகிட்டு திமுக அணி கிடைச்ச 47% ஓட்டில் எனக்கு பங்கு இருக்கு, நான் சிஏ சொன்னதுனால தான் ஓட்டு போட்டாங்க, விஜய் ரசிகர்லாம் ஓட்டு போட்டாங்கன்னு வருவாங்களே, தெளிவாக பண்ணிட்டார். அப்போது கட்சி ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வந்து கேண்டிடேட் போட்டிருக்கணும். கேண்டிடேட் போடாமல் ஒரு சிஏ எதிர்ப்புன்னு சொல்லும்போது உங்கள் சிஏ எதிர்ப்பை ஜெயித்தவன் பொருட்டாட்டே கருதல்ல. உதயநிதி ஸ்டாலினுக்கு மேலே வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சி உள்ளவங்க விஜய் பற்றி பேசுவாப்பில், அது விஜய்க்கு ஓட்டு அல்ல. உதயநிதி ஸ்டாலின் மீது வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சிலையும் பேசக்கூடியவங்க, அது விஜய்க்கு ஓட்டு அல்ல. நெகட்டிவா உதயநிதி ஸ்டாலினை பிடிக்காம விஜயை பற்றி பேசக்கூடியவங்க, இது வந்து தனக்கு பாசிட்டிவ் ஓட்டுன்னு விஜய் நினைக்கக்கூடாது. நினைச்சா விஜய் அதில் ஏமாந்துருவார். அடுத்தால விஜய் வந்து யாருமே கண்டுக்கல, கடைபிடித்தேன் கொள்வார்கள்னு சொல்லும்போது மைக் படத்தை போட்டு ஒரு விளம்பரம் போடுறாரு. கண்டிப்பாக நாம் தமிழர் மைக்கு தான். அந்த இடத்துல சீமான் எமோஷனலாக ஒரு தப்பை பண்ணிட்டார். சீமான் பண்ணது தப்பு. சீமான் என்ன பண்ணியிருக்கணும்னா 2021 சீமான் வந்து
இதை விஜய் அடித்து தான் 6.8 எடுத்தார். நீ ஒன்னெல்லாம் என் தம்பின்னு சொல்றதுக்கே கேவலமாக இருக்குடா. எடப்பாடியெல்லாம் ஒரு ஆளா, அவங்ககிட்ட எல்லாம் போய் கை கட்டிட்டு இருக்கு, அவர்கிட்ட எல்லாம் போய் கை கட்டிட்டு இருக்கலாமா, உன் தம்பின்னு சொல்றதுக்கே கேவலமாக இருக்குடான்னு விஜய் அடித்து தான் 6.8% வாக்கு எடுத்தார். வரலாறு விஜய்க்கு தெரியும். டேட்டா கிங் டேட்டா புலின்னெல்லாம் என்ன சொல்றது காரணமே இந்த வரலாற்றையும் டேட்டாவை நான் சொல்லுவாங்கிறதுக்கு தான். உண்மை. விஜய் மறுத்துற முடியுமா? அந்த விஜய்க்கு மைக் படம் போட்டதும் சீமான் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாரு. அது தப்பான ஸ்ட்ராட்டஜின்னு நான் சீமானுக்கு ஸ்ட்ராட்டஜியை நான் தெளிவாக சொல்கிறேன். உள்ளாட்சி தேர்தலில் சீமான் எடுக்க மாட்டார், அண்ணாமலை தான் 3வது வர்றான்னு சொன்னவன் நான். திருவொற்றியூரில் 3வது தான் சீமான் போவார்னு சொன்னவன் நான். தப்புன்னா தப்புன்னு நான் சொல்லக்கூடியவன் தான். விஜய் சீமான் அதில் பொறுத்திருக்கணும். விஜய் எங்கள் அண்ணனுக்காக நான் தான் போட்டேன்னு சொல்கிறது வரை பொறுத்திருக்கணும். அதுக்குள்ளே அவர் மக்களவை தேர்தலுங்கிறனால ஒரு இதில் சொல்லிட்டார். 6.8 விஜயெல்லாம் ஒரு ஆளானி கேட்ட எடுத்த சீமான் விஜய் எனக்காக மைக் படத்தை போட்டிருக்காருன்னு சொல்லி 8.2 எடுத்தார். 1.4% விஜயால சீமான் அதிகமான வாக்குகள் அதிகமான சீமானே ஒத்துக்கிடும் போது நான் ஏன் மறுக்கணுங்க? சீமானே அதை ஒத்துக்கிடும் போது நான் ஏங்க மறுக்கணும்? நான் அதெல்லாம் மறுக்க மாட்டேன். உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் ஒரு ஆளா உங்களோட சிஏ எதிர்ப்பெல்லாம் எங்களுக்கு ஒரு மேட்ரான்னு கண்டுக்கவே இல்லை. அது சுருடா அவர் பண்ணும்போது அந்த 47% வாக்கும் இவர் விஜய் ஒரு பொருட்டா எடுக்காம உதயநிதி ஸ்டாலின் சூப்பரா எடுத்துட்டு போன வாக்கு. ஸ்டாலின் தான் முகம், பட் உதயநிதி ஸ்டாலின் சில இதுக்காக நான் சொல்றேன். இது 8.2ல் 6.8 விஜயெல்லாம் ஒரு ஆளானி கேட்டு 2021 எடுத்த சீமான் என் தம்பி எனக்காக மைக்க போட்டிருக்கான்னு இடத்துல 1.4 ஓட்டு இந்த உயர்வுக்கு விஜயம் ஒரு காரணங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும். அதை நம்ம மறுத்துக்கிட்டு நான் பேச மாட்டேன். ஆனால் நீங்கள் நினைக்கிறது மாதிரி சீமான் எல்லா இடமும் உயர்ந்த போது ஜோசப் விஜய் மைக்க போட்டும் கன்னியாகுமரியில் சீமான் பவர்ஃபுல் கேண்டிடேட் போட்டும் 5% ஓட்டு தான் எடுக்க முடிஞ்சது. கிறிஸ்டின்ஸ் ஓட்டெல்லாம் விஜய் வசந்துக்கு தெளிவாக போயிட்டு முழுமையாக சீமான் கேண்டிடேட்டுக்கும் வரல, விஜய் மைக்கு போட்டதுக்கும் அங்கே வேல்யூ இல்லை. அதனால தான் மீண்டும் நான் சொல்கிறேன், ஜோசப் விஜய்க்கு ஒன்றும் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க. ஒரு வேளையில் மோடி மெஜாரிட்டி பெற்றிருப்பார்னா கூட இனிமேல் மோடியை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அவங்க ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்திருப்பாங்க. இப்போ 240 தான் மோடி எடுத்ததுனால அவங்க தெளிவாக மோடியை தோக்கடிச்சிடலான்னு திமுக காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவாங்க. ஜோசப் விஜய்க்கும் கிடைக்காது, சீமானுக்கு அது கிடைக்காங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. நான் டேட்டா வச்சு சொல்கிறேன். ரெட்டிகள் நிறுவனம் 95% முஸ்லீம்ஸ் திமுக அணிக்கு போட்டது புதுக்கோட்டை, எல்லா இடத்துலையும் என் ஆதாரம் இருக்குது. ஸோ விஜய் சப்போர்ட் பண்ணியும் கன்னியாகுமரியில் இந்த நிலைமை தான். என்றாலும் சீமான் ரெகனைஸ் பண்ணனால விஜய்க்கு அதில் ஒரு அந்தஸ்தை நம்ம கொடுத்து தான் தீரணும். எப்படி எங்கள் அண்ணன் ரஜினிகாந்த் மோடி பார்த்ததுக்கும் விஜய் மோடி போய் பார்த்ததுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அந்த வித்தியாசம் தெரியாத முட்டாள்கள் தாங்க என்ன ஏசுவாங்க. இந்த வித்தியாசம் கூட தெரியாத முட்டாள்கள் தாங்க என்ன ஏசுவாங்க. இந்த முட்டாள்களை நான் என்ன சொல்ல, அப்படி தான் இருப்பாங்க, அவங்க திருந்த மாட்டாங்க, அப்படியே அவங்கள விட்டுறலாங்கிறது தான் என்னோட கணக்கு. அதே மாதிரி யாரும் விஜயை பார்க்கலும் போது ஐயா ரங்கசாமி பார்த்ததை நான் மதிக்கிறேன். அது புஷி ஆனந்துக்கு சாதனை. ஐயா ரங்கசாமி விஜயை பார்த்தது விஜய்க்கு மெரிட்டு தான். நம்ம தரவுகள் இல்லாமல் எதையும் பேச மாட்டோமுங்க, தரவுகளோட தான் பேசுகிறோம். இப்போ விக்கிரவாண்டியில் விஜய் என்ன பண்ணார்? மைக் படம் போட்ட விஜய் என்ன பண்ணார்? விக்கிரவாண்டியில் சீமானுக்கு 4-5% ஓட்டு தான் இருக்குது, ஓட்டு ஏறாது. அந்த பீட்டர் ஆரோக்கியசாமியா அவர் ஒருத்தர், அது போலரைசேஷன் தான் வரும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி ஆள், போலரைசேஷனை பற்றி அவருக்கு தெரியும். அதனால இங்கே நம்ம தேர மாட்டோம், மைக் படம் போட்டதுலேருந்து பின் வாங்கணும்னு சொல்கிறாரு. பின் வாங்கணும்னு சொன்னது இவர் என்ன பண்ணுறாரு? யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்கிறார். இவர் என்ன விக்கிரவாண்டியில் கேண்டிடேட்டு இங்கே வேட்பாளரை போட்டு தேர்தலில் நின்று ஓட்டா வச்சுருக்காரு? இல்லை. பட் அவர் என்ன சொல்கிறார்? 1 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்கங்கிறாங்க. சரி, விக்கிரவாண்டியில் 20,000 உறுப்பினராவது இருப்பாங்க, வரட்டு. நான் இப்போ அதில் லாஜிக்கலாக தான் கேட்குறேன். அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர்கள்லாம் அநாணயமாக இன்டலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டி இல்லாமல் பயில சொல்லணும், அல்லது கடந்து போங்க. இவர் மைக் படம் போட்டவர் இங்கே சீமானுக்கு விக்கிரவாண்டியில் குறைஞ்ச ஓட்டுன்னு ஸ்டாண்டை மாற்றுறாரு. உடனே சீமான் அதுவரை தன்னை பார்க்க வரணும்னு சொன்னேன். இன்னைக்கு இந்த வருஷத்திலே அதிக புக் மை ஷோவில் பெரிய ரெக்கார்டாகி பெரிய படமாட்டு இந்தியா ஃபுல்லாக பேன் இந்தியா படமாகட்டு நம்பர் 1 நாட்டு 2024ஆம் ஆண்டில் இருக்கக்கூடிய அமரன் பட ஹீரோ அமரன் இப்போ ரிலீஸ் ஆகல, சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு பார்க்குறாரு. சீமான் வீட்டில் பார்க்குறாரு. அப்போ நீ என்னை விட்டு போயிட்ட, ஒன்று நான் என் தம்பி என்ன மைக்க போட்டான்னு சொல்லும்போது விக்கிரவாண்டியில் நான் பலகீனமாக இருக்கேன்னு கருதி நீ நடுவில் வைக்கிறாய். இது சந்தர்ப்பாத நிலைப்பாடு. அன்னைக்கு ஜெனரல் எலெக்ஷனில் போட்டது உனக்கு தேடவாரத்து போனதுனால தமிழ் தேசிய அரசியலில் இருக்கக்கூடிய சீமானுக்கு ஆதரவு பண்ணி ஒரு ஷோவை காட்டுறதுக்காக இந்த பீட்டர் செல்லசாமி ஆலோசனையில் நீங்கள் இந்த மைக்கை போட்டீங்க. இப்போ விக்கிரவாண்டியில் சீமானுக்கு ஓட்டு குறவுங்கிறனால
யாருக்கும் ஆதரவு இல்லைங்கிற ஒரு சூழ்நிலையை விடுறீங்க. சீமானும் உடனே உங்களுக்கு செக்காட்டு இளம் ஹீரோ, நீங்கள் கொலை தெல்லிய வாழை, இவர் இளங்கன்று சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு சீமான் பார்க்குறாரு. நீங்கள் இல்லைன்னா எனக்கு சிவகார்த்தி எனக்கு அரசியல் இல்லை, தமிழ் தேசிய இதில் உள்ள சீமானை அண்ணனா மதித்து வந்து பார்ப்பாருங்கிறத அவர் அதை காட்டுறாரு. உடனே விஜய் வந்து அடுத்தால சிவகார்த்தியம் பார்த்ததும் விஜய்க்கு வந்து என்னடா இது சிவகார்த்தி இம்பார்ட்டன்ஸுக்கு வரானா, இது என்ன சோதனைன்னு டக்குன்னு கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு போகிறார். சாராய சாவு போகிற தலைவா எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லாமே. ஆனால் நான் அப்போவே சொன்னேன், தேர்தலுக்கு முன்னே சொன்னேன், கள்ளக்குறிச்சி சாராய சாவோ விஜய்க்கு விசிட்டோ ஆம்ஸ்டாங் மர்டரோ விக்கிரவாண்டியில் எந்த தாக்கத்தையும் திமுகவுக்கு எதிராக ஏற்படுத்தாதுன்னு சொன்னேன். எடுத்து பாருங்க எல்லாம் ஆளுங்கள்லாம், சும்மா என்னத்தையும் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. திமுக முன்னோட அதிக பர்சன்டேஜ் ஓட்டு எடுத்து ஹெவியாக ஜெயித்தாங்க. போலிங் முன்னோட அதிகமாச்சு. எங்களுக்கு விக்கிரவாண்டியில் இவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க, எங்களுக்கு 1 கோடி மெம்பர் இருக்கு. அப்போ 60 லட்சம் மெம்பர் இருக்காங்க. விக்கிரவாண்டிக்குள்ள எங்களுக்கு எக்கச்சக்க மெம்பர் இருப்பாங்க. பாருங்க நோட்டாவுக்கு ஓட்டு, நாம் தமிழரோட நோட்டாவுக்கு ஓட்டு பிச்சுட்டு போகும்னு சொன்னாங்க. என்னையா நோட்டாவுக்கு ஓட்டு விழுந்து, முன்னாடி விழுந்ததோட நோட்டாவுக்கு ஓட்டு குறைவா விழுந்து, முன்னாடி விழுந்ததோட நோட்டு குறைவா விழுந்து. அப்போ விஜய்ங்கிறது ஊதி பீட்டர் செல்லச்சாமிங்கிறவர் மூலமா ஊதி பறக்க விடக்கூடிய பொய் பிம்பம், மாய்மாலம், மோசடி அரசியல் இது. அதுக்கு சில ஊடகத்தை அவங்க கையில் எடுத்துட்டாங்க. அந்த ஊடகங்கள் அதை வந்து பெருசா நியூஸ் போட்டிருக்காங்க. அப்போ உங்களோட கடந்த காலம் என்ன? ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை போய் கோயம்புத்தூர்ல பார்த்தீங்க. ஜெயலலிதா 6% வாக்கு உயர்ந்தாங்க, 45% வாக்கு எடுத்தாங்க, 37 சீட்டு ஜெயித்தாங்க. அதுக்கு பிறகு ஜெயலலிதா சாகிறது வரை விஜய் அரசியலை பேசுறாருன்னு ஒரு அரசியல் விமர்சகர் எனக்கிட்ட ஆதாரத்தை கொடுக்கட்டு பார்க்கலாம். பேசல. ஜெயலலிதா 37 எடுத்ததுல இருந்து ஜெயலலிதா மறிக்கிறது வரை விஜய் அரசியல் பேசலங்க. அதுக்கு பிறகுதான் மெர்சலுக்கு எதிராக வராரு. எங்க நான் உண்மையை சொல்றேங்க, தரவுகளோட நியாய தர்மத்தோட பேசுறேங்க. இது சொல்றேன்னு மைக் படத்தை போட்டு சீமான் கமிட் பண்ணது சீமானுக்கு தவறு, அதில் 1.4 விஜய்க்கு பங்கு இருக்குன்னு நான் சொல்கிறேனே. இவர் ஐயா ரங்கசாமி வந்து பார்த்தது விஜய்க்கு மெரிட்டுன்னு சொல்கிறேனே. எல்லாமே தரவுகளோடு தான் நான் பேசுகிறேன். அப்போ நீங்கள் வந்து அரசியலுக்குள்ள வராமலே, உங்களை யாரும் தேடாமலே, தேடினது மாதிரியும் நீங்கள் பெரிய இது மாதிரியும் பொய்யா மாய்பாலமாக பிம்பத்தை கட்டமைக்கிறீங்க. இன்னொன்று, உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் 3ஆவதுன்னு சொன்னீங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை கேட்டேன், தந்தியை கேட்டேன், ஓடிட்டாரு சவுக்கு சங்கர் ஆதாரம் தர முடியாம ஓடினாரு. கஸ்தூரி சங்கர் ஆதாரம் தர முடியாம ஓடினாரு. அதன் மாதேஷ் ஆதாரம் தர முடியாம ஓடினாரு. 3 பேரையும் பேர சொல்றேன். உங்க மோசடிக்கு துணை போன 3 பேருமே நம்ம மோசடிக்கு துணை போயிட்டோம். ரவீந்திரன் துரைசாமி கிளீனா பிரிச்சாலே வாழை பிடிச்சி அடிச்ச மாதிரி உண்மையை கொண்டு வந்துட்டான். நம்ம என்னமா ரவீந்திரன் துரைசாமியோட நிற்க முடியாதுன்னு 3 பேரும் ஓடிட்டாங்க. உண்டா இல்லையா? இப்பவும் அவங்க இதை கேட்கத்தான் செய்வாங்க. ஆமா உண்மை, நம்ம மோசடிக்கு துணை போயிட்டோம், ரவீந்திரன் துரைசாமி கரெக்ட்னு அவங்க மனச்சாட்சி சொல்லலாம். இதை பற்றி ஒன்றும் பதில் சொல்லிட முடியாது. ஆக விஜய் தொடர்பாக நான் பேசுறது எல்லாமே உண்மை, நியாயம். இன்னைக்கும் நான் விஜய்க்கு ஒரு லிவரேஜ் கொடுக்குறேன். ஒரு லீடரா கமல்ஹாசன் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி தனிச்சு 214 போட்டால் உங்களுக்கு ஒரு வாக்கு வலிமை வரும். அந்த வாக்கு வலிமையை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுங்க. அது இல்லாமல் நீங்கள் விக்கிரவாண்டியில் நோட்டாவுக்கு ஓட்டு நாம் தமிழரோட கூட்டிட்டு உங்கள் ஆட்களை வச்சு எழுத வச்சுக்கிட்டு நோட்டாவுக்கு வாக்கு குறைஞ்சம் பிறவும் நீங்கள் பலம் நிரூபிக்காமலே ஃபோர்ஸ் 4 பத்திரிகையாளர்களை ஃபீட் பண்ணி எழுதுனீங்கன்னா எப்படிங்க நான் ஒத்துக்க முடியும்? நான் என்ன கேட்குறேன், நீங்கள் அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு, நீங்கள் வந்து 2026 ப்ரூவ் பண்ணுங்க, உங்கள் ஓட்டு எவ்வளவோ அதை சொல்லிட்டு போகிறேன். அதுவரை நான் இதை சொல்லத்தானே செய்வேன். நான் சொல்றதுல தப்பு இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமா? என்ன ஏதாவது திட்டுவேன், அவ்வளவுதான், திட்டிட்டு போ. நான் RSS காரன் தாயா, அது நான் எங்க இல்லைன்னு சொன்னேன். நான் விஜய் 24 தனிச்சு நிற்கணும்னு சொன்ன போது கூட விஜய் கொஞ்சம் ஓட்ட பிரிச்சா என்டிஏல வந்து இவங்க சௌமியா அன்புமணி ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தாயா சொன்னேன். நான் அதை மறுக்கலையே, எனக்கு மறுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. நான் தெளிவாக தானே இருக்கேன். 34% வாக்கு எடுத்து திமுக தருமபுரியில் ஜெயித்தாங்க, லோவஸ்ட் ஓட்டில் ஜெயித்தாங்க. 47% ஸ்டாலின் லீடர்ஷிப் கிடைச்சது தான். 47 ஸ்டாலின் லீடர்ஷிப் கிடைச்சது தான். அது வந்து ராகுல் காந்தி எல்லாம் அங்கே இல்லை. நீங்கள் அதில் ராகுல் காந்தி ராங்கன்னு பீட்டர் செல்லச்சாமி சொல்லிட்டு தெரிவார். அதெல்லாம் கிடையாது. ஸ்டாலினுக்கு லீடர்ஷிப்புக்கான ஓட்டு தான். பட் அங்கே தருமபுரியில் கிடைச்சது 34 தான். ஒரு வேளையில் விஜய் நின்று இருந்தாருன்னா சௌமியா அன்புமணி ஜெயித்திருக்கலாம் தருமபுரியில். நான் அதெல்லாம் எதிர்பார்த்தா 2024 விஜய் நிற்கணும்னு சொன்னேன். பட் நீங்கள் கட்சி ஆரம்பித்து லெட்டர் பேடாக இருக்கிறதும் அவமானம் தான். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பயந்து விக்கிரவாண்டியை விட்டு போனதும் அவமானம் தான்.
இதெல்லாம் நான் உடைச்சு சொல்றேன். நீங்க உங்க இஷ்டம் போல சில கோடிகளை கொடுத்து பத்திரிகைகளை ஃபீட் பண்ணுவீங்க, 4 வரை விட்டு பேசுவீங்க. அதை எல்லாமே அச்சோ தப்பு, அச்சோ ராஜா அம்மனமா போறான்னு ஒரு குழந்தை சொன்ன மாதிரி உங்களோட மோசடிகளை நம்ம தோல் விரிச்சா நம்மளை RSS காரன்னு திட்டுவீங்க. அது எனக்கு பெருமை தான். RSS காரன் தான், RSS மேல பட்டுதல் கொண்டவன் தான். நான் பேசினதெல்லாம் உண்மை தான். RSS பற்றி ஐயா தாளிங்க நாடார் தொண்டனா இருந்தவன் தான். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் என்னை பற்றி கேட்டால் தெரியும். அவரோட நான் இருந்தது, அவரால் அரசியல் பொது வாழ்வுக்கு வந்தவன் தான். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அது மட்டும் இல்லை, மேடை பூதா அடித்தா திருப்பி அடிப்பானா, இவனுக்கு கை நீட்ட மாட்டான், ஒரு கையால் அடித்தா 2 கையால் அடின்னு சொன்ன ஐயா அவர்கள் எனக்கு சொன்னது வெட்டுப்பட்டு செத்தாலும் சாகணுமே தவிர யாருக்கு எதிராலும் ஒரு எறும்பு காக்கைக்கு எதிராக கூட வன்முறை எண்ணம் உனக்கு கொஞ்சமும் வரக்கூடாதுன்னு அவர் கொடுத்த அட்வைஸில் சாத்வீகமாக நான் செயல்படக்கூடியவன் தான். அவர் பாதையில் செய்யக்கூடியவன் தான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நான் வெளிப்படையாக தான் அதை சொல்கிறேன். இதில் என்ன அந்த மாதிரி ட்ரோல் பண்ணுறதுல இது பண்ணுறதுலையோ நான் கவலைப்படலை. என் ஜாதி அதனால் பலன் அடைஞ்சது, பெருமைப்பட்டது. இன்னைக்கு தன்னம்பிக்கையோடும் தலைமுறையோட என் ஜாதி இருக்குன்னா RSS ஒரு காரணங்கிறத, RSSக்கு நன்றி கடன் பட்டவங்கிறத நான் சொல்லக்கூடியவன் தான். RSS விஜயதசமி விழாவில் பால் தாக்கரையும் தாளிங்க நாடாரையும் தான் RSS வரவேற்று சிறப்பு அழைப்பாளர்களாக வச்சாங்க. அதே மாதிரி சிவ நாடார் தான் வச்சாங்கங்கிறலாம் நான் பெருமையாக பேசக்கூடியவன் தான். இதில் நான் எங்கேயும் மறைச்சோ இதில்லை. பட் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள தரவு இருக்கா, உண்மை இருக்குதா, டேட்டா இருக்குதா, அதை பாரு. அதை விட்டுக்கிட்டு பேசுறதுக்கு என்ன இருக்கு? நல்லதுண்ணே. எல்லா கேள்விக்கான பதில் 2026 தெரிந்துவிடும். இந்த உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றிண்ணே. எஸ் கிறிஸ்டோபர், 26 தான் சொல்லணும். நான் லாஜிக்கலாக சொல்கிறேன். 26 தான் மக்கள் தான் தீர்ப்பளிக்கணும். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. அந்த மக்கள் தீர்ப்பளிக்கட்டு உறுதியாக நம்ம அதை பார்ப்போம். அதற்கு பிறகு அடுத்த கட்ட நகர்வை. நல்லதுண்ணே. நன்றி கிறிஸ்டோபர்.